ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். சங்கம யுகமானது நம் அனைவருக்கும் சிரேஷ்ட பாக்கியத்தை கொண்டு வந்துள்ளது. நம்முடைய சிரேஷ்ட ஸ்திதியின் ஆதாரத்தில்தான் சிரேஷ்ட பாக்கியம் உருவாகின்றது. நாம் எந்தளவு ஆத்ம அபிமானியாக ஆகின்றோமோ, ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகின்றோமோ, அந்தளவு நம்முடைய உள்ளம் சீத்தளமாகிவிடும். கர்ம எந்திரியங்களும் சீத்தளமாகிவிடும். கர்ம எந்திரியங்களில் இருக்கக்கூடிய காம உணர்வுகள் மற்றும் கிரிமினல் எண்ணங்கள் சமாப்தியாகிவிடும். நாம் ஆத்ம அபிமானி ஆகுவதற்காக மிக நல்ல பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இந்த பூமிக்கு வரும்பொழுது ஆத்மாவாக வந்தோம், ஆத்மாவாகத்தான் திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் நாம் ஆத்மாவாக வரும்பொழுது நிறைந்தவர்களாக சம்பூர்ண நிலையில் இருந்தோம். இப்பொழுது நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம். ஆகவே நாம் மீண்டும் நிறைந்தவராகியே செல்ல வேண்டும். சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய பொக்கிஷத்தை நாம் கூடவே எடுத்து செல்ல வேண்டும். நாம் ஆத்ம அபிமானி ஆகுவதற்காக முதலில் பயிற்சிகள் செய்ய வேண்டும். மனிதர்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகும் பொழுதுதான் யோகயுக்தாக ஆக முடியும். நான் ஆத்மா இந்த தேகத்தில் அவதாரம் செய்திருக்கின்றேன். நான் வேறு, இந்த ஷரீரம் வேறு. இப்படி நாம் விடுபட்ட நிலையின் பயிற்சியை அடிக்கடி செய்ய வேண்டும். உதாரணமாக, இந்த ஷரீரம் ஒரு வாகனம். இதனை இயக்கக்கூடிய நான் ஆத்மா எஜமானனாக, டிரைவராக இருக்கின்றேன். நாம் ஆத்மாவினுடைய குணங்களை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். வெறும் சிந்தனையினால் மட்டும் நாம் எதையும் அடைந்துவிட முடியாது. இதுவும் முக்கியமான விஷயம்தான். நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற சிந்தனைகளினால் தாரணைகள் ஏற்படும். அனைத்தை காட்டிலும் பெரியதாக நினைத்து அதை அடைவதற்காக உலகத்தினர் பல்வேறு சாதாரண விஷயங்களை நோக்கி அலைபாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக, சிலர் செல்வத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிலர் குடும்பத்தினுடைய நபர்கள் மீது மோகம், பற்றிற்கு பின்னால் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் ஆத்மா சுகஸ்வரூபமானவன், சாந்த ஸ்வரூபமானவன், பவித்ர ஸ்வரூபமானவன், சக்தி ஸ்வரூபமானவன் என்ற இந்த விசேஷ 4 தாரணைகள் மீது நாம் கவனம் கொடுப்போம். நான் சுகம் சாந்தியினால் நிறைந்திருக்கின்றேன். நான் அன்பு, பவித்திரதா மற்றும் சக்தியினால் நிறைந்திருக்கின்றேன். இந்த பயிற்சியை நாம் செய்து கொண்டே ஸ்வீகாரம் செய்ய வேண்டும். சுகம் சாந்தி என்னுடைய நேச்சுரல் சுபாவமாகும். அதனால்தான் நாம் மிகவும் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஸ்தூலத்திலும் சூட்சுமத்திலும் அமைதியை விரும்புகின்றோம். எனவே நாம் சுகம் சாந்தியை நம்முடைய நேச்சராக ஆக்க வேண்டும். பிறரை நாம் ஆதாரமாக வைத்து சுகம் சாந்தியை விட்டுவிடக்கூடாது. மற்றவர்கள் நம்மை சுகமாக வைத்திருந்தாலும் துக்கம் கொடுத்தாலும் நம்முடைய அமைதியை பறிப்பது அல்லது நம்மை அமைதியாக இருக்க விடுவது என்று நாம் பலகீனமானவராக இருந்துவிடக்கூடாது. நாமே சக்திசாலியானவர்கள். மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே நாம் தன்னுடைய ஒவ்வொரு மகான் தாரணைகளையும் ஸ்வீகாரம் செய்ய வேண்டும். மற்ற அனைத்தையும் நாம் ரிஜெக்ட் செய்துவிடலாம். இந்த தீய குணங்கள் என்னுடையது அல்ல. நான் ஆத்ம உணர்வுடையவராக இருக்க வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் ஆத்ம உணர்வில் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிறரை ஆத்மாவாக பார்க்கும் பொழுது நம்முடைய அநேக வீணான விஷயங்கள் அழிந்துவிடும். பிறரை நாம் ஆத்மாவாக பார்க்கும் பொழுது
நம்முடைய ஒருமுகப்பாடு சரளமாகிவிடும். அனைத்தை விட மிக மேலான விஷயம், பிறரை நாம் ஆத்மாவாக பார்ப்பது என்றாலே அவர்களுக்கு வைப்ரேஷன்ஸ் கொடுப்பதாகும். நாம் மற்றவரை ஆத்மாவாக பார்க்கும் பொழுது நம்முடைய குட் வைப்ரேஷன்ஸ், சுப வைப்ரேஷன்ஸ் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இன்று முழு நாளும் நாம் அடிக்கடி பயிற்சி செய்வோம். நான் ஆத்மா, இந்த தேகத்தில் அவதாரம் செய்திருக்கின்றேன். சாந்தி மற்றும் பவித்திரத்தாதான் என்னுடைய உண்மையான சுய தர்மமாகும். நான் இந்த உலகில் அமைதி மற்றும் பவித்திரத்தாவை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நான் இதற்காகவே அவதாரம் செய்திருக்கின்றேன். யாரை பார்த்தாலும் ஆத்மாவாகவே பாருங்கள். சில நொடிகளுக்கு நாலாபுறமும் ஆத்மாக்கள் இருப்பதாக பாருங்கள். நாலாபுறமும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். ஜொலிக்கக்கூடிய ஜோதியாக இருக்கின்றார்கள். நாம் அனைவரும் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இந்த பயிற்சியை ஒவ்வொரு மணி நேரத்திற்கொரு முறை செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.